அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயில அன் சியாமி யௌமி ஆஷுரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆஷுரா தினத்தில் நோன்பை பற்றி கேட்கப்பட்டது. ஃபகாலா, அவர்கள் சொன்னார்கள், யுகஃபிரு அஸ்ஸனா அல் மாதியா, கடந்த ஒரு வருடத்தின் பாவங்கள் அழிக்கப்படும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சிறப்பை தேடி நோன்பு வைத்தார்களோ ஆஷுரா நோன்பை விட மற்ற எந்த நாளுக்கும் அவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யல. மதீனாக்கு வந்தப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், யூதர்களும் நோன்பு வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கேட்டாங்க, ஏன் நோன்பு வைக்கிறீங்க? அன்னைக்கு அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனை விட்டு காப்பாற்றினான். அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைத்தாங்க, அதுக்காக நாமும் நோன்பு வைக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட நாம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உரிமையாளர்களாக இருக்கின்றோம், ஆகையினால் நாமும் நோன்பு வைப்போம், மக்களையும் கட்டளையிட்டார்கள். உலக வாழ்க்கையின் கடைசி வருடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பு வைக்கின்ற நேரத்தில், அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் 2 நோன்பு வைப்பேன். அதுக்கு விளக்கத்தை சொல்கிறார்கள் ஆலிம்கள். யூதர்களுக்கு சமமாக இருக்கக்கூடாது, நமக்கும் யூதர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு சொன்னார்கள். ஆகையினால் 9, 10 2 நாட்கள் நோன்பு வைக்கிறது சிறந்தது. 9வது நாள் நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் 10வது நாளும் 11வது நாளும் நோன்பு வைக்கலாம். இந்த வருடத்தில் நம்முடைய இந்திய தேசத்தில் ஆஷுராவுடைய தினம் ஜூன் மாதம் 26ஆம் தேதி 2026 அன்று வருகிறது, வெள்ளிக்கிழமை. அப்போ 9வது நாள் எது? 25ஆம் தேதி நோன்பு வைத்தால் இன்ஷா அல்லாஹ் நம்ம கேட்டோமே ஆஷுரா தினத்தின் சிறப்பு என்ன இருக்கிறது, ஒரு வருஷத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்போ இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைப்போமா? அந்த நோன்பு கடமை இல்லைங்க. முடியலையா, வெயில் அதிகமா இருக்கு, பயணம் இருக்கு, முடியலன்னா நோன்பு விட்டா குற்றம் இல்லை. ஆனா நோன்பு வைத்தால் பெரிய சவாபு கிடைக்கும்.